பிரைஸ் த லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார். உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி. இந்த காலம் பரிசுத்த ஆவியின் காலம். யோவேலின் தீர்க்க தரிசனம் யோவேல் 2:28-29 பார்க்கும் பொழுது, அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுரைக்கிறார். அந்த ஆவி ஊட்ட பெற்ற பிறகு இனிமேல் இந்த பூமியில் நடக்கிறது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு திருவுளம் பற்றுவதாக என் தேவன் சொல்லுரைக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவி ஒருவனுக்கு கொடுக்கப்படும். அவன் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியான தேவனோடு கூட சேர்ந்து செய்கிற ஊழியம்தான் ஆவியானவரோடு செய்கிற ஊழியமாய் காணப்படுகிறது. யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2 நிறைவேறிட்டு, அது முதல் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியை பெற்றுதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசு இதை வலியுறுத்துகிறார். லூக்கா 24:48 உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை ஆகிய பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியான தேவனோடு இணைந்து செய்கிற ஊழியம்தான் இந்த ஊழியம். மார்க்கு 16 கடைசி வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து காரியத்தை நடப்பித்தாராம். அதாவது பரிசுத்த ஆவியான தேவன் அவர்கள் பின்னாலே இருந்து அவர்கள் செய்கிற ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5 ஒருவன் வியாதிப்பட்டால் அவனை மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். பின்னின்று காரியத்தை நடப்பிக்கிற தேவன் அந்த பரிசுத்த ஆவியான தெய்வம் கூடவே ஊழியக்காரர்களோடு கூட இருந்து அவர் காரியத்தை நடப்பிக்கிறார். இன்றும் அவர் இந்த ஊழியம்தான் இந்த பூமியிலே நடப்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலம் பரிசுத்த ஆவியின் காலம். பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். இனி நடக்கப் போகிற ஊழியமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஊழியமாய் காணப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவரை. ஆமேன். அல்லேலூயா.